ரேவா காண்டம் 204 அத்தியாயம் பைதாமக தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் ஒருவர் தீர்த்தங்கள் அனைத்திற்கும் அரசனான மேன்மையான பிருகு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது மிகுந்த புண்ணியமும் எல்லா பாவங்களையும் அழிப்பதுமாகும். அது பிதாமகருக்கு படைப்பாளருக்கு உரியது. ஏதோ ஒரு காரணத்திற்காக முன்பு அந்த தீர்த்தத்தில் 300 ஆண்டுகளாக பிரம்மதேவரால் சம்புமூர்த்தியின் சாந்தி செய்யப்பட்டது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், முனிவர்களில் சிறந்தவரே, உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர் தேவர்களின் தலைவனான மகேஸ்வரனாரை ஏன் மிகுந்த பக்தியுடன் வழிபட்டார்? அவரே அனைத்து உயிரினங்களாலும் வழிபடப்படுவதற்கு தகுதியானவர். அவரே பிரபஞ்சத்தின் அதிபதி. கேட்க தகுந்த இந்த மகத்தான மற்றும் சிறந்த அற்புதத்தை குறித்து நான் செவிமடுக்க விரும்புகிறேன். தர்மபுத்திரரின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் முனிவர்களின் தலைவரான மார்க்கண்டேயர் அந்த பழைய புராண கதையை விவரித்தார். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முன்னர் தாத்தா தனது சொந்த மகளை, மேன்மையானவளை உடல் ரீதியாக அணுக விரும்பினார். பின்னர் கோபமடைந்த தேவர்களின் தலைவரால் அவர் சபிக்கப்பட்டார். தாமரையில் அமர்ந்தவரே, வேதங்கள் உங்களுடன் இல்லாமல் போய்விடும். உங்கள் ஞானம் முடிவுக்கு வரும். சந்தேகமின்றி நீங்கள் எல்லா உலகங்களின் வணக்கத்திற்கும் ஒருபோதும் தகுதியற்றவர் ஆவீர்கள். இந்த சாபம் உச்சரிக்கப்பட்ட போது பிரம்மதேவர் மிகுந்த துயரத்தில் மூழ்கினார். அவர் ரேவா நதியின் வடகரைக்கு சென்றார். தவறாமல் நீராடி அவர் 300 ஆண்டுகள் தேவர்களின் தலைவரான ஈசனாரை வழிபட்டார். இறுதியில் சங்கரனார் மகிழ்ந்து கூறினார், பர்வஸ் நாட்கள், மத விழா தினங்கள், நீங்கள் வழிபட தகுதியானவர் ஆவீர்கள். நானும் தேவர்கள் மற்றும் பித்ருக்களுடன் இங்கேயே தங்குவேன். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அன்று முதல் பிதாமகரின் அருளால் அந்த தீர்த்தம் புகழ் பெற்றது. அது புண்ணியமானது மற்றும் எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. இது எல்லா தீர்த்தங்களிலும் மிக சிறந்ததாகும். அமாவாசை நாளிலோ அல்லது பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் வளர்பிறை நாளிலோ ஒருவர் புனித நீராடி பித்ரு தீர்த்தங்களுக்கும் தேவர்களுக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அரசர்களே, அது ஒரே ஒரு அரிசி உருண்டையாகவோ அல்லது நல்லெண்ணெய் கலந்த நீராகவோ இருந்தாலும் பித்ருக்களானவர்கள் சந்தேகமின்றி 12 ஆண்டுகளுக்கு திருப்தி அடைகின்றனர். கன்னி ராசியில் சூரியன் இருக்கும் போது ஒருவர் தினமும் ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டும். முன்னோர்கள் அதனால் மகிழ்ச்சியடைந்து புன்னகைக்கவும் குதிக்கவும் தொடங்குவார்கள். சந்தேகமின்றி அமாவாசை தினத்தில் செய்யப்படும் ஒரே ஒரு ஸ்ரார்த்தத்தின் மூலம் எல்லா பித்ரு தீர்த்தங்களிலும் ஸ்ரார்த்தம் செய்வதால் கிடைக்கும் பலனை ஒருவர் பெறுகிறார். பைதாமக தீர்த்தத்தில் புனித நீராடி பார்வதி தேவி அன்னையை வழிபடும் ஒருவன் பெரும் பாவங்கள் சிறு பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதில் எந்தவித ஐயமும் இல்லை. அரசே, அந்த தீர்த்தத்தில் மரணமடையும் மனிதர்கள் தங்கள் ஆன்மாக்களில் தூய்மை அடைகிறார்கள். அவர்கள் ஐயமின்றி ருத்ரலோகத்திற்கு செல்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் ஒருபோதும் திரும்புவதில்லை. 204 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.